ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். மனிதன் பார்க்கிற விதமாய் அவர் உங்களை பாரார். தேவனுடைய தயை அளவிடப்படாதது. நம்முடைய விசுவாசம் அதற்கு ஒத்தபடி அளவிடப்படாததாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அளவுக்குட்பட்ட ஃபெய்த், அது நம்முடைய புத்தியை சார்ந்து இருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் நம்முடைய புத்திக்கு மேற்பட்டது. அதான் காட்லி ஃபெய்த். ஹல்லேலூயா. தேவன் அதை உங்களுக்குள்ளே வரமாக தருவார். விசுவாசம் என்பது ஒரு வரம். வரத்தை வாசித்து பாருங்க, அங்க இருக்கும் விசுவாசம் என்கிற வரம். அது உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்முடைய செயல்பாடுகள் தேவனால் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்கணும். நம்ம நிறைய சாக்கு போக்கு சொல்லலாம், நிறைய கமாண்ட்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லை, இப்படி ஹல்லேலூயா மொத்தமாக கர்த்தரிட சரண்டர் ஆகணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். மொத்தமா தேவனுக்கு முன்ன யாரும் தன்னை ஞானின்னு நினைக்கக்கூடாது. தன்னுடைய நீதியை எடுத்து காட்ட முயற்சி இருக்கக்கூடாது. அது முற்றிலும் அங்கீகரிக்கப்படுவதில்லை. தேவனுடைய இரக்கத்துக்கு நிற்கிற அனைவர் மேலும் கர்த்தர் பிரியம் வைக்கிறார். தன்னுடைய வீரியத்தை காட்டுகிற நபர் மேல் தேவன் பிரியம் கொள்ளுகிறது இல்லையா? கர்த்தருக்கு பயந்தவர் கிருபைக்கு காத்திருக்கிறவன் மேல் அவருக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், தமது கிருபைக்கு காத்து தம்முடைய ஹெல்ப் அவர் என்ன சொல்றார், அவர் நமக்கு என்ன பண்றார் அப்படின்னு காத்திருக்கிறவங்க மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது அவருடைய தனிப்பட்ட மனநிலையில் இருக்க வேண்டிய அந்தஸ்து. அவங்க கிருபைக்கு காத்திருக்கிறியா? நீ கிருபை காத்திருக்கிறியா? மற்றவனை விடு, மற்றவனை பத்தி பேசாத, அதெல்லாம் உன்னால புரிய முடியாது. நீ கிருபை காத்திருக்கிறியா அப்படின்னா உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாழ்மை தேவை. ஹல்லேலூயா. என்ன தேவை? தாழ்மை, உண்மையை ஒத்துக்கொள்ளுதல், தன் நிலையை ஒத்துக்கொள்ளுகிற மனத்தன்மை. அதிகமாக எல்லாருமே தான் நினைச்சது நடக்கணும், நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டம் வந்துடும், அழுக வரும், கோபம் வரும், ரெண்டும் நடக்கும். அதுதான் பெருமைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. எல்லாம் ஒருத்தன் சொல்றான், நான் நினைச்சதான் நடக்கும். நீ நினைச்சது நடக்குமா? அப்ப தேவன் எதுக்கு? இந்த வார்த்தை தேவன் மட்டும் தான் சொல்ல முடியும். யார் மட்டும் தான் சொல்ல முடியும்? தேவன் மட்டும் சொல்லி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 14:24 நினைக்கிறேன். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சைன்யங்களுடைய யெகோவா പറയുന്നു. கர்த்தராகிய தேவன் நிர்ணயித்தபடியே நடக்கும். கர்த்தராகிய தேவன் நினைத்தபடியே நடக்கும். அவர் நினைத்ததை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு உள்ளே இருந்தோம், நினைச்சதை என் வாழ்க்கையில செய்வார். அவர் நிர்ணயித்ததை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நினைவுகளை என்னில் அவர் பலிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய அடியேன், நீர் சொல்லுகிறபடி ஆகட்டும் என்கிற ஒரு கம்ப்ளீட்லி சரண்டர் அன்டு காட். தேவனுக்கு முழு ஒப்படைப்பு. நம்மளாம் ஒப்படைப்போம், செய்ய மாட்டோம். நமக்குள்ளேயே தேவன் சில காரியம் பேசுவார். ஒரு காரியம் செய்யணும், நடக்க போகுது, செய்ய போகிறோம். இது சரியா தப்பா, இது ஆண்டவர் விரும்புகிறாரா விரும்பல? இங்க ஒரே குழப்பமா இருக்கும், ஒரு மாதிரி பிடிக்காது, உள்ள குழப்பமா இருக்கும். அதை கண்டிப்பா கேன்சல் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா அது வாழ்க்கை ஃபுல்லா பிரச்சனை கொடுக்கும். ஹல்லேலூயா. அநேகர் அதை ஃபாலோ பண்றதில்லை. மனுஷன் என்ன நினைப்பாங்க, மனுஷர் என்ன சொல்லுவாங்க, அவங்க இப்படி சொல்லிடுவாங்க, இப்படி ஆயிடுச்சு. பிறகு நம்ம மாட்டின பிறகு யார் என்ன சொல்லுவா? யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது.
எல்லாம் விட்டு ஓடி போயிடும் அவன் ட்ராக்ல. நம்ம தான் அதை மாட்டிக்கிட்டு. ஹல்லேலூயா. இது ஒரு சில உதவிக்காக. தேவன் எல்லாம் சொல்ல மாட்டார். சிலது நமக்கு உள்ளத்திலே உணர்வுன்னு பேர். தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற வசனத்தின்படி ஆனது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தமான விருப்பம், அவருடைய விருப்பம் இன்னதென்று கேட்க மாட்டீங்க, காணவும் மாட்டீங்க, உணர்வீங்க. ஃபீல் இட். ஒரு சம்பவம் தேவ சித்தம் இல்லைன்னா ஹாப்பியே இருக்காது, ஒரு மாதிரி குழப்படியா இருக்கும். ஸ்டாப் தட். அதை நிறுத்திடு. நிறுத்தல பெரிய மன உளைச்சல் வந்துடும். அல்லேலூயா. தேவன் சொல்லல, தேவன் பேசாம இருந்துட்டார். இல்ல, பேசினார். உணர்வு. எழுதி 27 வசனம், கர்த்தருடைய சித்தம் என்னதென்று, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு பிரதர்? Understand the will of the Lord and do not be unwise. புத்தி இல்லாதவங்கள மாதிரி இருக்காதீங்க. அப்படின்னா மதியற்றவங்களா இருக்காதீங்க. கர்த்தருடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் the will of the Lord. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். Don't act thoughtlessly, but try to find out and do whatever Lord wants you to do. ஹல்லேலூயா. கண்டுபிடி. அது ஒரு நடத்துதல், ஒரு கைடன்ஸ், ஒரு உணர்வு. மனதில் உண்டாகிற சத்தம், மனதில் உண்டாகிற ஒரு உணர்வு, ஒரு தன்மை, உணர்வு, ஃபீலிங். துக்கமான, மகிழ்ச்சியான, சந்தேகமான, குழப்பமான, சோம்பலான. ஹல்லேலூயா. சோம்பல் மனசுல தான் இருக்கு, பாடியில். பாடி சூப்பர். மனசு ஓகேன்னா பாடி ரெடி ஆயிரும். ஹல்லேலூயா. மனசு தளர்ந்துட்டு பாடி பின்ன அது என்னது, என்ஜின் போற இடத்துக்கு தான் பாடி போகும் இல்லையா? பாருங்க, லைஃப்ல மிக முக்கியம் உணர்ந்து கொள்ளுதல். அநேகருக்கு தேவன் அதை செய் இதை செய் அப்படிலாம் சொல்ல மாட்டார், சொல்லக்கூடாது. காரணம், அது கட்டளையா மாறிடும். கட்டளைன்னா செய்யலைன்னா அதுக்கு மரண தண்டனை வரும். தேவன் சொல்லி செய்யலைன்னா, அதனால அதை சொல்ற கட்டளையா வைக்காம உணர்கிற உணர்வாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாதுகாப்புக்காக தான் இப்படி வச்சிருக்கிறார். அதை செய், இதை பண்ணு, அதை பண்ணு, இதெல்லாம் கட்டளை, கமாண்ட். அப்படி வந்தால், அப்படி பேசுனா செஞ்சிருக்கணும். இல்லைன்னா அது பெரிய சிறையிருப்பா இருக்கும். ஏன்னா காடுடைய வேர்ட் எல்லாம் அப்படிதான். நம்முடைய தேவனை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர் நம்முடைய நியாயப்பிரமாணிகன். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. கர்த்தர் நம்முடைய ஜட்ஜ், நீதிபதி. அல்லேலூயா. ஆண்டு சொல்லிட்ட டைட்டில் என்னது? நான் நினைத்தபடி நடக்கும். அவர்தான் ஜட்ஜ், அவர்தான் ஜட்ஜ். கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி, அவரே நியாயம் செய்கிறவர். உனக்கு நியாயம் செய்வார். உனக்கு இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நியாயம் செய்வார். இரவும் பகலும் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறார். தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கூப்பிடுகிறவர்களாகிய தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமே நியாயம் செய்வார். கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி, அவர் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். I will do soon. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். எப்போ? சீக்கிரத்தில். அல்லேலூயா. எப்போ? சீக்கிரத்தில். உங்க உணர்வுக்குள்ள வரணும் அது. அப்போ இப்பவே எதுல எல்லாம் உங்களுக்கு அநியாயம் நடக்குது, பிரச்சனை நடக்குது, வழக்கு இருக்கு, போராட்டம் இருக்கு, எதிர்ப்பு இருக்கு, தடை இருக்கு, உன்னுடைய சொத்து, உன்னுடைய அவகாசம், உன்னுடைய பொருள், உன்னுடைய பணம், உன்னுடைய பிசினஸ், உன்னுடைய சரீரம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வீடு, இது மேல எது ஆதிக்கம் பண்ணுது, எது ஆளுது, எது உன்னை
பட்சிக்குது, எது உன்னை ஏமாற்றுது, எது உன்னை வஞ்சிக்குது, எது உன்னை பலவிதத்திலே கட்டி வைக்கிறது. இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஹalleluya. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். உன்னுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பொல்லாங்கனுக்கு கர்த்தர் இன்றைக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கிற நாள். நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர், நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர். உன்னை 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 மனமடி வாக்குகிற வலு சர்ப்பத்தின் ஆவியை சங்கரித்து எதுல நியாயம் செய்யணும்? பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், உன்னுடைய தொழில், ஆக்கிரமிக்கிற அந்நியனுடைய ஆக்கிரமிப்பை இன்று அகற்றுகிறவர். அகன்று போ, என் வீட்டை விட்டு அகன்று போ. கர்த்தர் நியாயாதிபதி, நியாயாதிபதி சொல்லுகிறார். தீர்ப்பு வெளிப்பட்டது. சாத்தானுடைய ஆதிக்கம் வெளியேறட்டு, அந்நிய ஆதிக்கம் வெளியேறட்டு, பகைமையின் ஆதிக்கம் வெளியேறட்டு, ஏவல் மந்திர ஆதிக்கம் வெளியேறட்டு. உன்னுடைய சத்தம் ஆத்மாவிலிருந்து வரட்டும். உன் சத்தம் முழு பலத்தோடு வரட்டும், முழு பலத்தோடு வரட்டும். அபிஷேகம் ஓமேல கிரிய செய்யட்டும். நியாயாதிபதி ஓமேல வருகிறார், நியாயாதிபதி ஓமேல வருகிறார், நியாயாதிபதி ஓமேல வருகிறார். நீதி செய்கிற ஆவியானவர் சத்துருடைய கிளைகளை முறித்தார், முறித்தாரே. உனக்கு விரோதமாய் எதிராய் படுகொலை தோன்றினவனுடைய படுகொலை கர்த்தர் தீர்ப்பளிக்கிறார். அவைகள் அழியட்டே. கர்த்தரின் நியாயாதிபதி. கர்த்தாவே, நீர் என்னுடைய நியாயாதிபதி. நீரே என்னுடைய பிள்ளைக்கு இரக்கம். நியாயம் செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். என் வீட்டுக்கு நியாயம் செய்கிறவர், என் வாழ்க்கைக்கு நியாயம் செய்கிறவர். எனக்கு விரோதமான கட்டுகளை மாற்றி நியாயம் செய்கிறவர். சீக்கிரத்தில் 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 இப்போ 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 ரப்பா தனமன இப்போ 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 ரப்பா இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே, ஒவ்வொரு வாழ்வில் நியாயம் நடக்கட்டும். நியாயம் செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் பிரச்சனைக்கு முடிவுண்டாக்குகிறவர். நான் நினைத்தது நடக்கும் என்று சொன்னவர். கர்த்தர் உண்மையில் உண்மையில் சமாதானமான நினைவை கொண்டிருக்கிறார். கர்த்தர் உண்மையில் சமாதானமான நினைவை கொண்டிருக்கிறார். நான் நினைத்த படியே நடக்கும். நல்ல நினைவு, நீ நல்லா இருக்கும். சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற நியாயாதிபதி கர்த்தர். நியாயாதிபதி, நியாயாதிபதி. உங்களோட நியாயாதிபதி இருக்கணும். உன் வீட்டில் நியாயாதிபதி வரட்டும், என் வாழ்க்கையில் நியாயாதிபதி வரட்டும். ஒடுக்குகிற வல்லமைகள் ஒழியட்டும், ஒடுக்குகிற வல்லமைகள் சிறையிருப்புக்கு போகட்டும், எதிர்க்கிற ஆவிகள் சிறையிருப்புக்கு போகட்டும், எதிர்க்கிற வல்லமைகள் பாதாளத்துக்கு போகட்டும். ஆவியானவர் இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்வையும் அதிசயத்தை செய்கிற தேவன். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. நியாயாதிபதி. The Lord is our judge. The Lord is our judge. Our lawgiver. Our lawgiver. நியாயப்பிரமாணிகள். நமக்கு சட்டம் தருகிறவர், உபதேசம் தருகிறவர், நியமம் போதிக்கிறவர், கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை கட்டளையிடுகிறவர், நியாயப்பிரமாணிகள். ஹல்லேலூயா. Lord is our lawgiver. தமிழ்ல வாசிங்க. கர்த்தர் நம்முடைய நியாயப்பிரமாணிகர். ஆண்டவர் நமக்கு யாரு?
லா கிவர், உபதேசம் தர்றவர், சத்தியம் போதிக்கிறவர்னு அர்த்தம். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அவர் லா கிவர். நம்ம சட்டம் இல்லாத ஆள் கிடையாது. நமக்கு என்ன இருக்கு? சட்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. சிலருக்கு அது தெரியறதில்லை. வேதத்தில் எல்லாத்துக்குமே சட்டம் இருக்கு. புரியாம அநேக காரியங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. வேதம் புரியாது. தேவன் பொதுவான சட்டம், தனிப்பட்ட ரீதியான சட்டம் எல்லாம் இப்படி பல விதத்தில் வைத்திருக்கிறார். சட்டம் கொடுக்கிறது தேவன், மனுஷன் இல்லை. அல்லேலூயா. எல்லா காரியத்திற்கும் என்ன இருக்கு? அனுமதி, சட்டம். அது அவனுடைய பிரயோஜனத்துக்காக தேவன் கொடுக்கிறார். God is our lawgiver. என்னமா நான் கடைபிடிக்கிற மாதிரி அவன் செய்யல, அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? லாகிவர் உனக்குள்ள இருக்கிறார், அவ்வளவுதான். He gave you the law. நீ என்ன பண்ணணுமோ அந்த சட்டத்தை அவர் உனக்கு தர்ற. இதுதான் தெய்வீகம், இதுதான் புது வாழ்க்கை. அதை மறக்க கூடாது. என்னமோ பாஸ்டர் சொன்னாரு அப்படின்னு கடைபிடிச்சவன் எல்லாம் பாதாளத்தில் நிறைய பேர் கிடக்கிறாங்க. அல்லேலூயா. அது உங்களுக்கு புரியாது, தைரியமா சொல்றேன். அப்படிதான் இந்த பாரம்பரியம் இதெல்லாம் கொண்டு தள்ளி விட்டுரும். நம்மளாம் தேவனாக எனக்கு லாகிவர், தேவன் தான் என்னுடைய ஜட்ஜு, தேவன் தான் என்னுடைய கிங். அது அப்படிதான் எழுதிரு. அந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். ஆண்டவர் தான் நமக்கு நியாயம் தீர்ப்பு, நம்மை நியாயம் தீர்க்கிறவர். நமக்கும் சத்துருக்கும் இடையே இருக்கிற வழக்கை முடிவுக்கு கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளை குறித்து மத்தவல்ல நியாய தீர்ப்பு கொடுக்கிறது தேவன். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காதீர்கள். தெரியுமா? இயேசுக்கு உபதேசம் என்னது? விடுதலை செய்யுங்கள், நியாயம் தீர்க்க கூடாது. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், தீர்க்காதீர்கள். தீர்ப்பு. அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். நீங்களும் அப்பொழுது குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள். இதான் ஜட்ஜ்மென்ட். ஹல்லேலூயா. ஆக்கினைனா தண்டனை தீர்ப்பு கொடுக்கூடாதீர்கள். நீ ஜட்ஜ் ஆகாதேன்னு சொல்றார் ஆண்டவர். நீ ஜட்ஜ் ஆகாத, மற்றவங்களை குற்றம் சாட்டாத. நீங்க அதிகமா பழகுனீங்கன்னா, மாறி மாறி கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா அடுத்தவங்களை குற்றம் பேசதான் இருக்கும். சாத்தானுக்கு நல்லது, நீ வா நீ வா, ஒன்ன நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு பிடிச்சிட்டே இருப்பான். ஏன்னா வேதம் அப்படி சொல்லுது. அல்லேலூயா. கவனமா இருக்கும். மற்றவங்களை குற்றம் சாட்டி மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது. அல்லேலூயா. அப்படி உனக்கு தோணுதா குற்றம்னு, நேரே அந்த ஆள்கிட்ட போ, பேசு. இது கட்டளை. யார் சொன்னது? நியாயாதிபதி சொன்ன கட்டளை. என்னட்ட குறை இருக்கா? நேரே வா. பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு. உன் சகோதரர் குறை உண்டு என்று நினைவு கூறுவாயானால் நீ பலிபடுத்தி முன்னு பலி செலுத்தாத, பலி அங்கேயே வச்சுட்டு நீட்ட போ. சகோதரன் என்ன பண்ணு? ஒப்புரவாவு, பேசு. எனக்கு உங்கள்கிட்ட ஒரு சம்பவம் மனசு கஷ்டமா இருக்கு, நீங்க இந்த மாதிரி நடந்துட்டீங்க, இந்த மாதிரி சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிருக்கீங்க. நேரே போ, பேசு, தைரியமா பேசு. இதை இன்னொருத்தர் பேசுன நீ பாவி ஆயிரு. ஹல்லேலூயா. பலிபீடத்துக்கு முன்னே நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாகில். உனக்கு குறை உண்டுன்னு தெரியுதா? மனசுல ஆராதிக்காத, நிறுத்திரு. ஜெபத்தை நிறுத்திரு. தேவன் அங்கீகரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணு. கஸ்டமர் பாத்தீங்களா? லாகிவ். நமக்கு பிடிச்ச ஆளுங்கள்ட்ட எதை வேணாலும் பேசுவோம், யாரை பத்தி வேணாலும் பேசுவோம். ஹல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான காரியங்கள். நீங்கள் வேதத்தை வாசித்து புரிந்து நடவாதனால உங்களுக்கு அது புரியறதில்லை. அநேகருக்கு தப்பு பண்ணிக்கிட்டு பேய் அந்த வீட்டில் வந்து தங்கிடும். அன்னைக்கே வந்து அன்னையிலேருந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படி ஒரு மாதிரி டல் ஆயிடும். உங்கள் ஹாப்பினஸ் போயிடும், உங்களுடைய ஆன்மீக சக்தி போயிடும். பேய் சக்தி இருக்கும். கர்த்தர் கைவிட்டா அந்த ஆளுக்கு ஒன்றுமே நடக்காது. அது தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் நடக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. அப்புறம் பேய் அவனுக்கு தொல்லையே பண்ண மாட்டான். கொஞ்ச நாள் அப்படியே கூட்டிகிட்டே போவான். அரவணைச்சு புதுசாக கல்யாணம் பண்ண கப்பிள்ஸ் மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டே கொண்டு போவான் சாத்தான். கொஞ்ச நாள் பிறகு போக போக தான் தெரியும் ஒவ்வொன்றா வெடி தேர்றது. அதனால சில காரியங்களை நீங்கள் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும்.
இப்ப இங்க வாசி முடிச்சிருவோம். அங்கே நினைவு கூர்வாயாக, நினைவு கூர்வாயாக, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய். பலிபீடத்தை மேல வைக்காத, அது பலியாயிரும். அதனால நீ கீழே வச்சிரு. அல்லேலூயா. செலுத்த வந்ததெல்லாம் ஓகே தான், ஆண்டதெல்லாம் ஏத்துக்கு வர. வெயிட் நிறுத்து, பாட்டை நிறுத்து, கையடியை நிறுத்து, சோத்திரத்தை நிறுத்து, அனிவது எல்லாம் நிறுத்து. குறை இருக்குன்னு தெரியுதா? குற்றம் செஞ்ச உனக்கு ஒருத்துதா? நேரே போ. முன்பு சகோதரனை ஒப்புரவாகி, முன்பு ஃபர்ஸ்ட், ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட், நீ முதல்ல செய்ய வேண்டியது உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாகி. சமாதான பேச்சு. ஏன்னா உங்க மேல ஒரு பிரச்சனை இருக்கு, பெனால்டி கட்டணும், நீங்க இவ்வளவு தரணும் அப்படி சொல்லி பேசணும். பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முன்பு செய்ய வேண்டியது அது, பின்பு செய்ய வேண்டியது இது. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அது, செகண்ட் இது. முதல்ல என்னது? சமாதானம், பின்பு தேவனுக்கு காணிக்கை. இதுதான் நியமம். ஹல்லேலூயா. இது சகோதரன் உள்ள சகோதரனா, கூட பிறந்த சகோதரன் மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. எப்படி ஏதாவது இருந்துன்னா அப்படி பண்ணிக்கணும். சில குடும்பத்தில் சகோதரங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது புரியாது. அல்லேலூயா. உலகத்தில் பலர் அவங்க பிரச்சனை பண்ணிருப்பாங்க, நம்முடைய மனசை உறுத்திட்டே இருக்கும். அதை போய் நீ இப்படி பண்ணிட்ட, எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அவங்க போடா 2 கூட போட்டுருவாங்க. நீங்க அந்த மாதிரி அல்ல. இது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆன்மீக தோழர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள். வாழ்க்கையில உங்களோடு பழகிற, உங்க வீட்டில் பழகிற சிலர் நம்மளை விட்டு வேண்டானே ஒதுங்கி போயிருப்பாங்க. அவங்கள போய் இனி புடுங்கினா அது ரொம்ப தொல்லையாயிரும். அல்லேலூயா. நமக்குள்ள அவங்கள பத்தி எதுவுமே இருக்கக்கூடாது. கபடோ, கள்ளத்தனமோ, பழிவாங்கும் எண்ணமோ, எந்த காரியமும் இருப்பதை தேவன் விரும்புவதில்லை. அதெல்லாம் சரியாக்கிக்கணும்னு சொல்ற. பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அதுக்கு பிறகுதான் காணிக்கை செலுத்துறது. அல்லேலூயா. வீட்டுல சண்டை போட்டு அடி வச்சு பெரிய ரகளையே நடத்திட்டு வந்திருந்து என்ன பண்ண முடியாது? பாட்டு பாடி ஆராதிக்க முடியாது, கூடாது. சிலருக்கு வரும் அது. ஒருத்தரை பத்தி இடையில பேசணும், பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே புரியல, அவங்க நல்லா ஜபிக்கிறவங்க, அந்நிய பசங்களாம் சும்மா தாறுமாற அடிச்சு வீசுவாங்க, ஆனா அதே மாதிரி என்ன பண்றாங்க? சண்டை போடுறாங்க. பார்க்கணாப்பா, அநியாயமான சண்டை. என்னது? அநியாயமான சண்டை. நியாயமான கோரிக்கையை கேட்கறதுக்கு உரிமை உண்டு, பேசுறதுக்கும் கடிந்து கொள்வதற்கும் உரிமை இருக்கு. ஒரு ஆள் தப்பு பண்ணா கடிந்து கொள்ள சொல்லி இருக்கு வேதத்துல. நேரே கூப்பிட்டு கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ற வார்த்தைகள் அவங்க பழக்க வழக்கத்தை சார்ந்ததா இருக்கும். அல்லேலூயா. பப்ளிக்காக வேற எங்கேயாவது போய் நின்று 4 பேர்கிட்ட சொல்லிட்டு தோட்டிட்டு நிற்கல. அல்லேலூயா. போகட்டும். நீ ஜட்ஜ் ஆகாத, மற்றவங்களை குற்றம் சாட்டாத, மற்றவர்களை குற்றவாளி என்று நீ குற்றவாளி என்று தீர்க்காதே, அப்போ நீயும் தீர்க்கப்பட மாட்ட. அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதீர்கள். அவர்களுக்கு தண்டனை வருத்துறது, தண்டனை வர வைக்கிறது, தண்டனை வரணும்னு விரும்புறது, இந்த மாதிரிப்பட்ட தீர்ப்பு. அல்லேலூயா. நியாய தீர்ப்பை பற்றி பேசுறது ஆவியானுடைய வேலை, அது வேறு. இங்க உங்களோடு பந்தப்பட்ட நபர்களை குறித்த காரியம். ஹல்லேலூயா. எப்படி சொல்லுவாங்க? இவன் உயிரோடு இருக்கிறதுக்கு செத்து போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லுமா? சொல்லலையா? செத்த பிற ஃபீலிங்கா இருக்கு. ஹல்லேலூயா. ஆவேசத்துல பல காரியங்கள்ல நம்ம சொல்லிடுவோம். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த மாதிரிப்பட்ட தீர்ப்பு நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. சிலர் சும்மா சொல்லுவாங்க, சும்மா கொண்டு விடுவேன் சொல்லுவாங்க, வெடுத்தோன்னா கொண்டு விடும். அது வந்து நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய ஸ்லாங், நம்ம பயன்படுத்துகிற லோக்கல் லாங்குவேஜ். அது வந்து கொண்டு போடுறதுக்கு சொல்றது இல்லை, புரியுதில்லை? நீங்கள் ஒன்று அதான் அதோட கம்பேர் பண்ணாதீங்க. நான் சொல்றது பழிவாங்கும் மனதோடு, கொலவெறி கோபத்தோடு, என்ன இப்படி தாக்கிட்டான், இப்படி பண்ணிட்டான் என்ற ஆதங்கத்தோடு பேச்சு வருதில்லை, அது அல்லேலூயா, அது தவறு. போகட்டும், தீர்ப்பளிக்காதீர்கள். அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தண்டனை தீர்ப்பு யாருக்கும் கொடுக்காத,
அப்ப உங்களுக்கும் அது வராது. அல்லேலூயா. நம்ம தண்டித்தால் நமக்கும் தண்டனை வரும். இது ஒரு நியமம். ஒரு ஆளை நம்ம சிலர் அப்படிதான் அந்த சாபம் என்கிற வேர்டு நிறைய பேருக்கு புரியதில்லை. எல்லாத்தையுமே சாபம் நினைச்சுக்குவாங்க. சாபம் என்பது ஒரு ஆளுடைய கிரியைகளை அழித்தல், ஒரு ஆளுடைய செயல்பாட்டை தடுத்தல், கட்டுதல், வாழ விடாமல் தடை பண்ணுதல், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் பேசுதல், அவருடைய சுகத்துக்கு விரோதமாய் பேசுதல், அவங்க வாழ்வு செழிப்பு ஆதார் அனைத்துக்கு விரோதமாய் தடை வார்த்தை, எதிரான வார்த்தை பேசுதல் தான் சாபம். ஹல்லேலூயா. எல்லாமே சாபத்துல வராது. அதனால இது போன்ற காரியங்கள் நம்முடைய வார்த்தை வாயிலிருந்து வருவதை கர்த்தர் வெறுக்கிறார். பிகாஸ் ஜட்ஜ்மெண்ட் தேவனுடைய. யாரு அப்பப்ப சொல்லணும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலேயே ஒருத்தன் சொல்லுவான், எங்கள் தேவன் எங்களுக்கு யாரு? சேனாதிபதி, அவர் நியாயாதிபதி. தாவி சொல்ல நினைக்கிறேன், கர்த்தர் நியாயாதிபதி. நியாயாதிபதியாகிய கர்த்தர், நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று, இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்க்க கடவர். சரியான நியாயம் தீர்க்க கடவர். அல்லேலூயா. பாதிக்கப்பட்டவன் சொல்றான். யாரு பாதிக்கப்பட்டவன் சொல்றான், நான் நியாயம் தீர்க்க போல கர்த்தர் நம்ம ரெண்டு நடுவில் நின்று நியாயம் செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் அவருக்கு தெரிஞ்சதை செய்வார். அவருக்கு தெரிஞ்சதை செய்வார். அல்லேலூயா. அவர் நியாயம் செய்வார், சீக்கிரமா செய்வார். இங்க நம்ம நிறைய சம்பவங்கள்ல பிசாசின் தந்திரங்களில் அகப்பட்டு, எதிர்ப்பில் அகப்பட்டு, வலையில் அகப்பட்டு, படுகொலியில் அகப்பட்டு, மாயையில் அகப்பட்டு, பாவத்தில் அகப்பட்டு, பல கீழ்ப்படியாமையில் அகப்பட்டு இப்படி பாடுபட்டு கொண்டிருப்போம். இதுல நியாயம் என்பது தீர்ப்பு என்பதும், நியாயம் தீர்ப்பு, நியாய தீர்ப்பு. நியாயம் என்பது சரி செய்வது. அல்லேலூயா. சரியான தீர்ப்பு. அப்போ பாவம் செய்து வந்த ஆக்கினை பிரச்சனை, அதுக்கும் கர்த்தர் நியாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிறார், தீர்ப்பை மாற்றுகிறார். சொல்லுவோமா? என்னது சொன்னாரு? அறிவீனங்களால் நிறைய தான் நடக்கும் நம்ம லைஃப்ல. நான் சொல்லி கொண்டிருந்தேன், கர்த்தருடைய சித்தம் என்னதுன்னு உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப நம்ம அந்த உணர்வையும் மீறி நம்ம ஏதோ தேவ சித்தத்துக்கு மாறுறதுல சிக்கிரும், மாட்டிரும். அதனால வந்த தோல்விகள், இழப்புகள், தடைகள், ஆசீர்வாத குறைவுகள், வீழ்ச்சிகள், இப்படி நிறைய சம்பவங்கள் அங்க சிக்கி கொண்டிருக்கும். இப்ப இதுல தேவன் நமக்கு நியாய தீர்ப்பு செய்யணும். அல்லேலூயா. நியாயம் செய்யணும். அப்ப நியாயமாய் தீர்ப்பு செய்வார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பயமுறுத்தாமலும், அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவர் வையப்படும் போது வையனது திட்டுறது. இயேசுவை திட்டினாங்க. இயேசுவை ரொம்ப திட்டினாங்க. கேவலமா, தாழ்வா, தரக்குறைவா, ஜனங்களை வஞ்சிக்கிறவன், ஏமாத்துறவன், கள்ளன், ஐயோ ராஜாவுன்னு சொல்லிட்டான், கோவில் இடிப்புன்னு சொல்லிட்டான், ஆலயத்தை இடிச்சு போடுன்னு சொல்லிட்டான், ஓய்வு நாளையே அவன் மீறிட்டான். பேசி திட்டினது, ஓய்வு நாளை மீறிட்டான். நம்மளையும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அம்மா அப்பாவை எல்லாம் வெறுக்கணும்னு சொன்னான், பிள்ளைகளையும் பொண்டாட்டியெல்லாம் வெறுக்கணும்னு சொல்லிட்டான். இயேசுக்கு உபதேசம் எல்லாம் வயதாங்க. சேவகர்கள் அவரை என்ன பண்ணாங்க? பரிகசிச்சாங்க. ராஜா அவர் கிரீடம் வைங்க, கிரீடம் வைங்க, கிரீடம் வைங்கன்னு இதை கொண்டு வச்சான், முள்ளெல்லாம் வச்சான், ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு எடுத்துட்டு அவருக்கு ஒரு போர்வை போர்த்தி விட்டானுங்க, சிவப்பான ஒரு அங்கியை. இப்படியெல்லாம் ஏசப்பாவுக்கு பண்ணான். அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க பப்ளிக்ல. ஆனா அவர் கண்டுக்கவே இல்லை. அதான் பதிலுக்கு அவரு, ஏய் நான் யார் தெரியுமா? இப்படியெல்லாம் ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசினா நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படி சொன்னாரா? நீங்களெல்லாம் நாசமா போயிடுவீங்க, உங்க குடும்பம்லாம் நல்லா இருக்காது, இப்படிலாம் சொன்னார் அவரு. எப்படி இருக்கு பத்திலாம்? அதுதான் இயேசு. அவர் பழித்து பேசின போது பதிலுக்கு பழிக்கவில்லை. பதிலுக்கு அவர் என்ன பண்ணல? அவரும் பதில் ஏதாவது சொல்லிடலாம் அப்படி சொல்லல.
அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் பாடுபடுத்தினவன பயமுறுத்தாமலும் நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை புரியுதா? பயமுறுத்தல, என்ன பண்ணல? நான் கேட்டிருக்கிறேன், நிறைய கேட்டிருக்கிறேன். நான் ஜோம் பண்ணோம், நான் கண்ணீர் வடிச்சேன்னா நீங்க யாரும் நல்லா இருக்க இப்படி எல்லாம் பேசி பயமுறுத்துற ஆளுங்களை நான் கேட்டிருக்கிறேன் நிறைய பேர். அல்லேலூயா. ஆனா அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அதை புரிஞ்சு நாம் அதை சரிப்படுத்தினா அது சரியாயிரும். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு நியாயமா தீர்ப்பு செய்வார். அவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சத்துருவ அவன் மனுஷனை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இவன் நீர் தான் நியாயத்தை செய்யணும், நீர் தான் நியாயத்தை, அதுவும் ஒரு பெரிய தவறு. அல்லேலூயா. தன்னை ஒப்புவித்தார். ஆண்டவரே நீர் தான் நியாயாதிபதி, என் வாழ்க்கையில நல்லது கெட்டது எது நடக்கணும் நீர் நியமிச்சீர், அதை நீர் செய்யணும். அல்லேலூயா. எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர். எனக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவர். எனக்கு சொன்னதை செய்ய வல்லவர். சொல்லுவான், என் பிள்ளைக்கு சொன்னதை செய்ய வல்லவர். என் வீட்டை குறித்து சொன்னதை செய்ய நிறைவேற்ற வல்லவர். என் வாழ்வை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்வார். அதற்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவைகளை முறியடிப்பார். உனக்காக சொல்லப்பட்ட நன்மையான காரியங்கள் அனைத்து உடனே நிறைவேற்றப்படும். நான் தருவேன், செய்வேன், ஏற்படுத்துவேன், கொண்டு வருவேன், நடப்பிப்பேன் என்று சொன்ன காரியங்களில் கர்த்தருடைய நியாயம் நீதியை தீர்ப்பு செய்கிறவர், நியாய தீர்ப்பு செய்கிறவர் இறங்கி தேவனுடைய தீர்ப்பு இறங்கி தடை செய்கிற, எதிர்க்கிற, எதிராக செயல்படுகிற எந்த நபர், எந்த கிரியை, எந்த ஆவியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செயலற்று போகட்டே. நீரே வெளிப்படும், நீரே தீர்ப்பு செய்யும். சாத்தானுடைய திட்டங்களை அழித்து உன் வீடு கட்டப்படும், உன் வாழ்வு கட்டி எழுப்பப்படும், உன் நன்மை ஆதரிக்கப்படும். தடை செய்கிற வல்லமைகளை கர்த்தர் கிரியை செய்கிறார். நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. நியாயமாய் தீர்ப்பு அளிக்கிற தேவனிடத்தில் உன் காரியங்கள் அனைத்தை ஒப்புக்கொடு. உன் காரியங்களை ஒப்புக்கொடு. கர்த்தர் அதிலே கிரியை செய்வார். கர்த்தருடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நியாயாதிபதி. அவர் நிர்ணயித்தது நடைபெறும், அவர் நினைத்தது நிறைவேறும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் இப்படி நிர்ணயித்தேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். ஆணையிட்டு சொல்லுகிறார். நான் நிர்ணயித்ததை நிறைவேற்றுவேன். நான் நிர்ணயித்ததை நிறைவேற்றுவேன். நான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். நான் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவேன். நான் உன்னை காப்பேன். நான் உன்னை காப்பேன். நான் உன்னை ஆதரிப்பேன். நான் உன்னை ஆதரிப்பேன். நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை உயர்த்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை குணமாக்குவேன். நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன். நன்றி. நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். நான் உனக்கு வீட்டை கட்டுவேன். உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகள் வளர்த்திருப்பார்கள்.
உன் சம்பத்து பெருகும், உன் சம்பத்து பெருகும், உன் சம்பத்து பெருகும். ஹalleluya. நிர்ணயித்தது நிறைவேற்றப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார், ஆணையிட்டு சொல்லுகிறார், ஆணையிட்டு சொல்லுகிறார், ஆணையிட்டு சொல்லுகிறார். சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை செய்பவர். நன்றி, நன்றி. ஹalleluya, ஹalleluya. ஆணையிட்டு சொன்னார். The Lord of heaven's armies has sworn this oath. It will all happen as I have planned. It will be as I have decided. என்னுடைய பிளான், நினைவுக்கு பேர், நினைவுக்கு ஆங்கிலத்தில் பிளான். பிளான் பண்ண It will all happen as I have planned. நான் நினைச்சது, நான் திட்டமிட்டது எல்லாம் நடக்கும், As I have நடக்கும். decided. It will happen. நடக்கும். சொல்லணும், நடக்கும். நியாயாதிபதி வாழ்க்கையில வேணும், லா கிவர் வேணும், சட்டம் தருகிறது வேணும். நல்ல கவனிங்க, வெறும் சத்துருவை நியாயத்தில் இருக்கிறது மட்டும் இல்ல, நமக்கு சட்டம் தர்றதையும் வாங்கிக்கணும். தட்டு மட்டும் வாங்குறது இல்ல, சட்டம் தர்றதை வாங்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. எது? ஆண்டவர் சத்துருவை துரத்தி உனக்கு தேசத்தை தருவேன்னு சொன்னார். மக்கள் எல்லாம் அதுலயே குறியா இருந்தாங்க. நியாய பிரமாணத்தை விட்டுட்டானுங்க. லாகிவராகவும் இருப்பார் அவர், ஜட்ஜாவும் இருப்பார் அவர், கிங்காவும் இருப்பார் அவர், ரட்சகராகவும் இருப்பார். Hallelujah. அவர் எனக்கு லாகிவர், நியாயாதிபதி மட்டும் இல்ல, என் பிரச்சனை தீர்த்து வைக்கிறது மட்டும் இல்ல, என் பிரச்சனையை மட்டும் தீர்த்துருவார், என் சத்துருவை துரத்திடுவார். நல்லதுதான். அதே மாதிரி இன்னொரு பங்கு அவருக்கு என்ன இருக்கு, நான் எப்படி வாழணும்னு நியமம் தர்றார், அப்படி வாழணும். நம்ம அதை மாத்திரும் பாருங்க, லகுவாயிடும். பெரிய வஞ்சகம் அது. நம்ம மனசு ரொம்ப வஞ்சகமான மனம், வஞ்சிக்கப்பட்ட மனம் என்றே வேதத்தில் எழுதியிருக்கு. வஞ்சிக்கப்பட்ட மனம். தேவன் சொன்ன சீரியஸானது அப்படி லைட்டா கமத்திடும். அப்படி சாப்பிட்டா எல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீயா சொல்லணும், கர்த்தர் சொல்லணும், உனக்கு அவர் சொல்லணும், ஒன்றும் இல்லைப்பா. இப்போ புரியுது நம்ம பேசுறது, நம்ம பற்றி அது பரவாயில்ல, ஓகே அப்படின்னு யார் சொல்லணும்? நம்ம மனசு சொல்லக்கூடாது. யார் சொல்லணும்? தேவன் சொல்லணும். அவர் தான் லாகிவர். நம்ம நமக்கே லா வைக்க கூடாது. நமக்கு நம்மளே நியாயப்பிரமாணம் வைக்கிற ஆள், சட்டம் வைக்கிற ஆளா இருக்கக்கூடாது. கர்த்தர் தந்த சட்டத்தில் வாழணும். ஹல்லேலூயா. தேவன் தான் எனக்கு லாகிவர். நீ போதிக்கிறபடி நான் நடப்பேன். அவரால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. அதில் சகலத்தின் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது போதித்தபடி அவர் நிலைத்திருப்பீர்களாக என்று 1 யோவான் 2:27 சொல்லி இருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். But you have received the Holy Spirit and he lives within you. He, our, lives within you, which is you receive by God. தேவனால் பெற்ற ஆவியானவர், அவர் 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 எழுதிருக்கு. இங்க தமிழ்ல அது அது அதுன்னு வாசித்தோம், அதனாலதான் நான் அதை மாத்த காரணம். அல்லேலூயா. அது போதிக்கிறது, அது பொய் சொல்லாது, அது சத்தியமா இருக்கு. அதுனா அது பொருளுக்கு, இது 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 அது, இது வந்து உயிரற்ற பொருட்களுக்கு கொடுக்கிற பதம் தமிழ்ல. ஆங்கிலத்துல உயிருள்ள நபருக்கு கொடுக்கிற பெயர், நபர், பர்சன். He. And he lives within you. He lives within you. So you don't need anyone to teach you. யாருமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணவானா, லா வைக்க வேண்டாம், சட்டம் வைக்க வேண்டாம். எது சத்தியம் என்று எந்த நபரும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. The Holy Spirit teaches you everything you need to know. Hallelujah. The Holy Spirit என்ன பண்ண போறார்? உனக்கு சொல்லி தருவாரு. உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் உனக்கு சொல்லி தருவார். And what he teaches is true.
it is not a lie. His teaches whatever it is true. அது உண்மை. அவர் போதித்தது எதுவோ, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் உண்மை. நல்லா புரியுங்க. அல்லேலூயா. அவர் சொன்னது. இப்போ வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா சிம்சோன் செய்த சில காரியங்கள் வேத சட்டத்துக்கே மாறா இருக்கும். அதாவது வேதத்துல ஆண்டவர் நியாயப்பிரமாணம் கொடுக்கும்போது அந்நிய ஜாதியான ஸ்திரீகளை விவாகம் பண்ண கூடாதுன்னாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நியாயப்பிரமாணம். ஆனா இவன் யாரு, இந்த சிம்சோன் பெலிஸ்திய பெண்ணை கண்டு அவளை திருமணம் செய்ய போவான். அல்லேலூயா. அதில் எழுதி இருக்கிறது, பைபிள் படி பிரமாணப்படி அவன் செய்யறது என்னது தப்பு. ஆனா அவனுக்கு பர்சனலி இது தேவனால் உண்டானது என்று எழுதி இருக்கிறது. அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி, அவன் பெலிஸ்தியரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்தரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று, இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். தாயும் தகப்பன் அறியாதிருந்தார்கள். அவங்களுக்கே தெரியல, இவன் என்னடா தப்பு பண்ண போறானே, ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, இவன் அதுக்கு மாறா இல்ல வாழ்றான். அவன் லைஃப் ஸ்டைல் அப்படி, எல்லாருக்கும் அது செட் ஆகாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் நாளை யார்கிட்ட சண்டை பிடிக்கணும், பெலிஸ்தியரை அழிக்கணும். அதுக்கு அங்க போய் கை வச்சாதான் முடியும். சோ அவனவனுடைய வாழ்க்கை தரம் அவனுடைய அழைப்புக்கு ஏற்றாற்போல் தேவனால் கையளிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ ஆர்டினரியா வாழ்றவன் தன்னுடைய குடும்பம், பிள்ளை, மனைவி என்கிற ஒரு நியமத்தை முக்கியப்படுத்தி வாழ்வான். அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டு அவன் தேவன் விரும்புறபடி வாழ்றவன் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தேவன் சொல்றாரோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எதுக்கு கொடுக்கணும் தேவன் சொல்றாரோ அதைத்தான் முக்கியப்படுத்த முடியும். அல்லேலூயா. இயல்பாக மற்றவனோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது, மற்றவங்க கூட எதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. எல்லாருடைய லைஃபும் ஒரே மாதிரி, எண்ணம் நம்மள மாதிரி. வெள்ளை உடுத்தாதான் பரிசுத்தவான் கிடையாது. அல்லேலூயா. அது அவங்களை தேவன் பழக்க வைப்பார். அவங்க அதுக்கு ஏற்றாற் போல் தங்கள் மனதை தேவனை நியாயாதிபதியாகவும் ராஜாவாகவும், அல்லேலூயா, நியாயப்பிரமாணம் தருகிறவராகவும் இன்னும் இரட்சகராகவும் அவங்க அவரை பயன்படுத்திக்கணும். இப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எல்லாவற்றையும் போதிக்கிறாராம். ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று வாசித்தோம். ஒருவரும் உங்களுக்கு ஒருவரும் வேற இன்னொருத்தன் தனக்கு உபதேசத்தை கொண்டு உன்னை இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ செஞ்சிருக்கணும். அப்ப நீ செய்யல அப்படின்னா தேவன் உன் வாழ்க்கையில போதகராக இல்லை என்று அர்த்தம். அவர் உனக்கு நியாயம், சட்டம், நீதி தரலன்னு அர்த்தம். அப்படின்னா அதுல நீ அவரை வைக்கவே இல்லைன்னு அர்த்தம். அவர் அப்படி இருக்க விரும்புகிறார் உன் வாழ்க்கையில. அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், உன் பிரச்சனைகளை பரிகரிக்கிற பரிகாரியாக, நியாயாதிபதியாக மட்டுமல்ல, உனக்காக முன்னின்று யுத்தம் நடத்துகிற ராஜாவாக மட்டுமல்ல, உன்னை ரட்சிக்கிற பாதுகாக்கிற வெறும் ரட்சகரா மட்டுமல்ல, நீ வாழ வேண்டிய பிரமாணத்தை தருகிற நியாய பிரமாணிகனாகவும் அவர் இருக்கிறார். தேவனை சகல பகுதிகளிலும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறது அதுதான். அசீரியனுடைய நுகத்தை நான் முறிப்பேன். அசீரியனை என் தேசத்திலே முறித்து பாருங்கள், இது அதோட சேர்ந்த வார்த்தை. நினைவுன்னு சொன்னாரு. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசீரியனை என் தேசத்திலே முறித்து, அசீரியனை என் ஜனத்தின் நடுவிலிருந்து முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். ஒரு சத்துருவை மிதிக்கிறார். உன் வீட்டின் மேல் செயலாற்றுகிற அந்நிய சேனைகள் மிதிக்கப்படும். மந்திரவாத ஆதிக்கம் மிதிக்கப்படும்.
பெண்ணி சூன்ய வல்லமை மிதிக்கிறார். மிதிப்பே மிதித்தா மிதித்தா மிதிப்பே மிதிப்பே மிதிக்கட்டும் மிதிக்கட்டும். அசிரியனை என் தேசத்திலே முறித்தேன். பகைஞனுடைய ஆதிக்கத்தை உன்னை விட்டு முறித்து, பகைஞனுடைய நுகத்தை உன்னை விட்டு முறித்து, பொல்லாதாவின் நுகத்தை முறித்தேன். தரித்திரத்தின் நுகத்தை முறித்தேன். தரித்திரத்தின் நுகத்தை முறித்தேன். சாபத்தின் நுகத்தை முறித்தேன். இயேசுவின் நாமத்தில் முறித்தேன். அந்நியாவின் நுகத்தை முறித்தேன். அடிமைத்தனத்தை முறித்தவர், அடிமைத்தனத்தை முறித்தவர். சொல்லு சொல்லு. உமேல் வைக்கப்பட்ட பலவீனத்தின் அடிமைத்தன நுகம், பலவீனத்தின் அடிமைத்தன நுகத்தை முறித்தேன். ஆவியோட வல்லமை, ஆவியோட வல்லமை, பரிசுத்தமுடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு பிரச்சனையிலும், ஒவ்வொரு கட்டுகளிலும், ஒவ்வொரு எல்லையிலும் இறங்கி முறித்தேன். இயேசுவின் நாமத்தில் முறியேன். அபிஷேகத்தினாலே சாபலுகங்கள் முறிந்தது. முறித்தேன். நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவரே, வேதனை படுத்துகிற பலவீனம், 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 பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். பலவீனப்படுத்துற ஆவி சொல்லு. பலவீனப்படுத்துற ஆவி, பலவீனப்படுத்துற ஆவி, பலவீனப்படுத்துற ஆவி, பலவீனப்படுத்துற ஆவி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கைது போ. மனநிலைகளை கட்டி இருக்கிற பிள்ளைகளை, பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை, படிக்கிற பிள்ளைகளை கட்டி இருக்கிற கட்டுகள் முறித்த மந்திரவாதிகள் கட்டுகளை, சபையோட கட்டுகளை முறி 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 முறித்த பிள்ளைங்க பேரை சொல்லி முறி. சாத்தானோட கட்டு முறியட்டே. நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்வை கட்டிக் கொண்டிருக்கிற தரித்திரத்தின் கட்டுகள் வேலை செய்ய முடியாதபடி, வருமானம் வர முடியாதபடி கட்டியிருக்கிற சட்டத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் முறித்த முறிந்த மாதிரி நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகளுக்கு விரோதமான கட்டுகள், எதிரான சாபஜப கட்டுகள், எதிரான மந்திரவாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் முறித்தேன். நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. அசீரியன் தேவ ஜனங்களுடைய முழு பகைஞர், சத்துரு. இவர்கள் ஆசீர்வாதங்களை பட்சித்தவன், இவர்களை வாழ விடாமல் அடிமை கொண்டவன், இவருடைய செல்வ வாழ்வை சீரழித்தவன், இவள் சுயாதீனமாய் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்வை சிறை பிடித்தவன், கொடுமையாய் ஒடுக்கினவன் என்றெல்லாம் அவனை குறித்து சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் எது ஒடுக்குமுறை, எது அடிமைத்தனம், எந்த காரியம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, எந்த காரியத்தில் அந்நியன் மூலமாய் சாத்தானுடைய ஆட்சி நம்முடைய வாழ்வை பட்சிக்கிறது, அவை அனைத்திற்கும் பரிகாரியான நியாயாதிபதி, நியாயாதிபதி, சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர், சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவர். ஆண்டவரே, நீர் என்னுடைய நியாயாதிபதி, நீர் என்னுடைய நியாயாதிபதி. என்னுடைய நியாயத்தை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் வழக்கை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சொல்லு சொல்லு சொல்லு. என்னுடைய பிரச்சனை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய போராட்டத்தை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய பலவீனத்தை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் தரித்திரத்தை இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய எதிர்ப்பை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய அனைத்து காரியங்களும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே 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 அசீரியனை என் தேசத்தில் முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து, என் மலைகள்
அவனை மிதித்து போடுவேன். நீதான் கர்த்தருடைய மலை, உன்னுடைய கூடாரம் கர்த்தருடைய மலை, உன்னுடைய செல்வாக்கு கர்த்தருடைய மலை, உன்னுடைய ஊழியம் கர்த்தருடைய மலை, உன்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய மலை, உன்னுடைய நம்பிக்கை விசுவாசம் கர்த்தருடைய மலை, உன் ஆவிக்குரிய வாழ்வு கர்த்தருடைய மலை. கர்த்தராகிய தேவன் சத்துருவை அதிலே மிதிக்கிறார். என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன், மிதித்து போடுவேன். அப்பொழுது அவருடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி, அப்பொழுது அவனுடைய நுகம் என் ஜனத்தை விட்டு விலகி, அவருடைய சுமை அவர்கள் தோளில் இருந்து நீங்கும். ஜனத்தின் சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். இன்றைக்கு நுகம் நீங்கி சுமை நீங்கி போகிறது, 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 சுமை நீங்கி வீட்டை விட சுமை நீங்கட்டே, இல்லத்தை விட சுமை நீங்கி, வாழ்வை விட்டு சத்துரு வைத்த சுமை நீங்கி போ, நீங்கும். தேசமனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. இதுதான் யோசனை, என் யோசனை இதில் நிற்கும். இதுதான் ஜனத்தின் மேல் உள்ள என்னுடைய யோசனை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுதான். சத்துருவை முறிப்பது, உன் பாரத்தை அகற்றுவது, உன் நுகத்தை முறிப்பது, உன் வாழ்வை சீர்படுத்துவது, உனக்கு நியாயாதிபதியாயிருந்து ராஜாவாயிருந்து நியாய பிரமாணிகனாயிருந்து இரட்சகனாயிருந்து உனக்காக கிரியை செய்கிற நிர்ணயத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். சத்துரு உன்மேல் அடிமை கொள்ளும் கிரியைகளை முறிப்பது தேவனுடைய தீர்ப்பு. தீர்ப்பு நிர்ணயிக்கப்பட்ட தேசமனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. யோசனை இதுவே. சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இந்நாளில் சொன்னதை நினைத்ததை நிறைவேற்றுகிறவர். நீ நன்றாயிருப்பதை விரும்புகிற தேவன். உன்னை குறித்த நினைவுகள் சத்துரு உன்னை அடிமை கொள்ளக்கூடாது. நீ அடிமையா இருக்கக்கூடாது. நீ பாரம் சுமந்து வாழக்கூடாது. நீ நுகத்தடியின் கீழே மாட்டிக்கொண்டு தவிக்க கூடாது. எந்த விதமான கடன் பிரச்சனைகளிலிருந்து மீட்கப்பட வேண்டும். இதுவே நினைவு. எந்த விதமான தீமை நின்று விடுவிக்கப்பட வேண்டும். எந்த விதமான நிந்தைகளிலிருந்தும் நீ மீட்கப்பட வேண்டும். எந்தவித பொல்லாப்புக்குள்ளும் நீ அகப்பட்டு இருக்கக்கூடாது. இதுவே தீர்ப்பு, இதுவே தீர்மானம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உண்மை சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. உம்முடைய வாழ்வை கர்த்தர் இந்த நாளிலே நியாயாதிபதியாயிருந்து அந்த வார்த்தை மட்டும் வாஸ்தவம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, நம்முடைய நியாயாதிபதி. கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், நம்முடைய நியாய பிரமாணம் தருகிறவர். கர்த்தர் நம்முடைய ராஜா, கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை இரட்சிப்பார், அவர் நம்மை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மை காப்பாற்றுவார். He will care for us and save us. Oh, care for us and save us. நம்மை ஆதரித்து பாதுகாத்து நம்மை தப்புவிப்பார். நம்மில் கவனம் செலுத்தி நம்மை கேர் பண்ணி உன்னை கேர் எடுத்து உன்னை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இப்படிப்பட்ட விதத்தில் இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார். நீ சத்துருவால் ஒடுக்கப்படுவதற்கு அவர் நியாயாதிபதியாய் இன்று கடந்து வருகிறார். நீ அநியாயமாய் வேட்டையாடப்படுவதற்கு எதிராய் கர்த்தர் ராஜாவாய் கடந்து வந்து சத்துருவை சங்கரித்து உன்னை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். உன்மேல் கவனம் செலுத்தி உன்னை காப்பாற்றுகிற தேவனாக வெளிப்படுகிறவர். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு வாழ்க்கையில் இந்த நாளிலே வெளிப்படுகிறது, 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 வெளிப்படுகிறது. நன்றி. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்து ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்து ஒன்றுக்கும் உதவுவதில்லை
என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குய்யாவானே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குய்யாவானே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும். விழுந்து போன வாழ்வு, விழுந்து போன உங்களுடைய சமாதான வாழ்வு, பொருளாதார வாழ்வு, சுக வாழ்வு, உன்னுடைய லட்சிய வாழ்வு அனைத்திலும் மட்டும் பெருகணும். அனைத்திலும் ஆவியானவர் இன்றைக்கு மறுபடியும் என் வாழ்வே முடிந்தது என்று நீ நினைத்தால் கர்த்தராகிய தேவன் உன்னை மறுபடியும் எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர். இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது. என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவருக்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானே உபயோகமற்றிருந்தேன். ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டு. குய்யாவானே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குய்யாவானே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது. விழுந்து போன இடங்களிலெல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் அனைவருடைய வாழ்வையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற வல்லவர், அற்புதமாய் மாற்றுகிற வல்லவர், நீதியை செய்கிறவர். நீ நினைத்த காரியம் நிறைவேறும். உம்முடைய நினைவுகள் நீர் என்னை கண்ட விதம் பெரியது. அதை நிறைவேற்ற வல்லவர். உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் பெரியது. உன்னை குறித்த தேவனுடைய நினைவுகள் பெரியது. உன்னை குறித்த தேவனுடைய பிளான் பெரியது. அதை நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற வல்லவர், நிறைவேற்ற வல்லவர். உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வாழ்விலும் உம்முடைய நினைவுகளை நிறைவேற்றி ஆச்சரியமாக அதிசயமாக நேரே நியாயாதிபதி, நியாய பிரமாணிகள், நேரே ராஜா, நேரே ரட்சிக்கிறவர் என்பதை விளங்க பண்ண உம்முடைய நினைவுகள்
ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். சத்துடைய நினைவுகள் அழிவதாக. கர்த்தர் அனைத்தையும் புதிதாக்கி ஆசீர்வாதமாக்கி சமாதானமுள்ளதாய் மாற்றுவார். ஒவ்வொருவரோடும் தேவனுடைய கரம் இருந்து ஆளுவதாக. துதிகன மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.